أعوذ بالله من الشيطان الرجيم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். إن هذا لهو القصص الحق وما من إله إلا الله وإن الله لهو العزيز الحكيم. நிச்சயமாக இதுதான் உண்மை வரலாறு. வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றான். فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ عَلِيمٌ بِالْمُفْسِدِينَ. நபியே, இதற்கு பின்னரும் உங்களை நம்பிக்கை கொள்ளாமல் அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த விஷமிகளை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். قُلْ يَا أَهْلَ الْكِتَابِ تَعَالَوْا إِلَى كَلِمَةٍ سَوَاءٍ بَيْنَنَا وَبَيْنَكُمْ أَلَّا نَعْبُدَ إِلَّا اللَّهَ وَلَا نُشْرِكَ بِهِ شَيْئًا وَلَا يَتَّخِذَ بَعْضُنَا بَعْضًا أَرْبَابًا مِّن دُونِ اللَّهِ فَإِن تَوَلَّوْا فَقُولُوا اشْهَدُوا بِأَنَّا مُسْلِمُونَ. நபியே, பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கூறுங்கள், வேதத்தை உடையவர்களே, நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக. அதாவது, நாம் அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம், நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம், நம்மில் ஒருவரும் அல்லாஹ்வை என்று எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள். நம்பிக்கையாளர்களே, இதையும் அவர்கள் புறக்கணித்தால் அவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள். يَا أَهْلَ الْكِتَابِ لِمَ تُحَاجُّونَ فِي إِبْرَاهِيمَ وَمَا أُنْزِلَتِ التَّوْرَاةُ وَالْإِنْجِيلُ إِلَّا مِنْ بَعْدِهِ أَفَلَا تَعْقِلُونَ. வேதத்தையுடையவர்களே, இப்ராஹீமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராகவோ தான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள்? யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இன்ஜீலும் அவருக்கு
வெகு காலத்திற்கு பின்னரே அருளப்பட்டன. இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? أنتم هؤلاء حاججتم فيما لكم به علم فلم تحاجون فيما ليس لكم به علم والله يعلم وأنتم لا تعلمون. நீங்கள் ஏதும் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்க்கிக்க முன் வந்துவிட்டீர்கள்? அல்லாஹுதான் இவை அனைத்தையும் நன்கறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை, கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை. எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான முஸ்லிமாகவே இருந்தார். அன்றி அவர் இணை வைத்து வணங்குபவராகவும் இருக்கவில்லை. إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين. நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும் தான். அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பவனாக இருக்கின்றான். طائفة من أهل الكتاب لو يضلونكم وما يضلون إلا أنفسهم وما يشعرون. வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தார் உங்களை வழிகெடுத்திட விரும்புகிறார்கள். அவர்களை தங்களையே அன்றி உங்களை வழிகெடுத்திட முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வ அன்தும் தஷ்ஹதூன். வேதத்தை உடையவர்களே, நீங்கள் பல அத்தாட்சிகளை கண்டதன் பின்னரும் அல்லாஹுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? யா அஹ்லல் கிதாபி லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வேதத்தை உடையவர்களே, உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள்? நீங்கள் நன்கறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கின்றீர்கள்? وقالت طائفة
من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி கூறுகின்றனர், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள். இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களும் குழப்பமடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக்கூடும் என்றும்